வாழ்வோம் வாழ்விப்போம். இது இறைவாக்கு. இறைவனிடமிருந்து தன் அடியார்களுக்கு வழங்க பெறும் அருள் அமுதம். ஒன்றாம் அருள் அமுதம். வாசம் வாக்கு ஒன்று. நான் உங்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன். அன்பு கண்களை கொண்டு என்னை தரிசியுங்கள். ஆரவாரத்தை அப்புறப்படுத்தினால் மட்டுமே நீங்கள் அமைதியை ஸ்பர்சிக்க முடியும். வாழ்வோம் வாழ்விப்போம். இறைவன் ஞானவெளி மெய்பிரான் ஞான சித்தர் அருளிய கால் தடம் நூலிலிருந்து தலைப்பு நவமிப்பட்டர். நவமிப்பட்டர் ஓதி தெளிந்தவர். ஓதுவித்தல் நடத்தி வந்தார். அவரிடம் வந்த அனைத்து குழந்தையிடமும் அதிசிரத்தை காட்டி வந்தார். அவர் கற்பிக்கும் முறையே தனி. குழந்தைகளின் கவனம் ஒழுங்குபடவே பயிற்சி அளிப்பார். ஒரு முறை தன்னிடம் கற்ற 3 குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தெரியாத வண்ணம் பாடம் நடத்திவித்தார். சரஸ்வதி என்ற குழந்தைக்கு சூரிய உதயம், மதிய உச்சி வேளை, அந்திம வேளை, இந்த 3 வேளையும் தானாக வணக்கம் செலுத்தினார். சரஸ்வதியும் தவறாது உடனே பதில் வணக்கம் செலுத்துவாள். சில நாட்கள் சென்றதும் பட்டர் தானாக வணக்கம் செலுத்துவதை நிறுத்தினார். சரஸ்வதியும் பதில் வணக்கம் செலுத்த வேண்டிய அவசியமற்று தன் கர்மத்தில் கவனம் காட்டினாள். சில நாட்கள் கழித்து சரஸ்வதியின் கண்கள் மங்கலானது. எந்த மருந்தும் பலித்தமாகவில்லை. காரணம், பட்டர் சரஸ்வதிக்கு சூரிய தோஷம் இருப்பதை உணர்ந்து கர்ம நோயிலிருந்து காக்க தினமும் உதயம், உச்சி, அந்திமம் என்று 3 வேளை தானே வணக்கம் செலுத்தி பதில் வணக்கம் செலுத்த வைத்தார். குருவிற்கு வணக்கம் செலுத்துதல் எல்லா கோள்களுக்கும் வணக்கம் செலுத்துதலுக்கு சமம். சரஸ்வதிக்கு இந்த ரகசியம் தெரியாது. குருவும் இதை விளம்பரப்படுத்தவில்லை. காரணம், குரு எது செய்தாலும் அதில் பலன் இருக்கும். தேவையில்லாத விஷயத்தை செய்ய மாட்டார்கள் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். குருவே தானாக முன்வந்து தனக்கு தொடர்ந்து குறிப்பிட்ட வேளை வணக்கம் செய்ய வேண்டிய காரணம் என்ன என்று யோசித்து இருக்க வேண்டும். குரு மீது சரியான அக்கறையின்மையை இது காட்டுகிறது. கர்ம நோயை முதலில் வெளிப்படுத்த மாட்டார்கள். நாசுக்காக பட்டர் கையாண்டதை சரஸ்வதியால் உணர முடியவில்லை. இதனால் பட்டர் நிறுத்திய வணக்கத்தை சரஸ்வதி தொடர்ந்து கடைபிடிக்க தவறிவிட்டார். கர்ம நோய் பற்றி கொண்டது. இரு கண் பார்வையை இழந்தாள். பட்டரும் இதை வெளிக்காட்டவில்லை. குரு காட்டும் வழியை பற்றி பிடிக்க வேண்டும். குரு ஒரு விஷயத்தை செய்தால் சீடன் அதை பின்பற்றி தொடர வேண்டும். குரு செய்தால்தான் தான் செய்வேன் என்று இருப்பது அகம்பாவத்தை வளர்க்கும். குரு மூலம் தனக்கு நடக்க இருக்கும் நன்மைகளை சீடன் தவறவிடாதிருக்க குரு மீது கவனம் வைத்து பயணிப்பது அவசியம். வாழ்வோம் வாழ்விப்போம்.